நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் தாய், நீடூழி வாழணும். சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன். உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன். உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன்.
சட்டைப்பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன். உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். எரியும் என்று இன்றுதானே நானும் கண்டு கொண்டே. கொஞ்சம் போது மழை அழகு, கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு, கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு. சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே. சட்டைப்பையில் உன் பாடம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றிக் கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன். உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். கண் விழித்து சொப்பனம் கண்டேன். உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். हमने बैठक बुलाई है और छपरा का चुनाव भी हमारा है। इसका ये मतलब नहीं कि कोई मैं नाराज होकर जा रहा हूँ। मेरा पूरा समर्थन है और जो सरकार बनेगी அரசின் சேருவது குறித்து திரு லாலு நாயக் அப்படின்னு பாருங்க. சிரிச்சு மாதிரி இருக்கு. உட்காரு உட்காரு குழந்தைகள் இங்க பாருங்க. பாப்பா எல்லாம் இங்க பாருங்க. கையில வச்சுக்கோங்க. ஜெயலலிதா மூடி போச்சவங்க பொண்ணு என்ன பண்ணாரு பொண்ணு 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 மாரியம்மா சாப்பிடுவாங்க. நல்லாக்கா இளையாக்கா தங்கச்சி வெளியே தங்கச்சி அங்க பாருங்க அங்க பாருங்க திடீர்னு பாதியை போடுங்க பாதியை திறங்க அங்க பாருங்க திடீர்னு கண்ணை போடுங்க திடீர்னு ஒரு கண்ணை போடுங்க ஆக்சுவலாக பண்ணுங்க சார் எப்பவுமே நேரா கேமரா பார்க்கணும். ஆமா அப்படி வச்சுக்கோங்க.
எல்லாரும் சிரிங்க. சீக்கிரம் சேர்ந்துலங்கண்ணா. தனியா போயிருந்து ஒட்டுக்கா வந்துருங்க. நல்லா சிரிங்க. எல்லாரும் மெதுவா நடங்கம்மா. என்ன அங்க போய் அப்படி போய்க்கு உள்ள போய்க்கு மாப்பிள்ள அப்படிங்க மாப்பிள்ளை இப்போ கூடி கண்ணு போகுது. யார் யாரு வேணும்? யார் வேணுமா இருக்கா? ಎರಡು ಮಟ್ ಮಾಡಿ வேற ஸ்மெல் ஸ்மெல் ನೋಡಿ அலையாம மனசு அடங்குமா நீவாமா ஐயா அப்படி நடுங்க இருப்பாவா கொக்கு மூக்கு சும்மா உண்டு போகாதே எனக்கு இப்போ தேடி வைக்க வந்தாரே தென்னாட்டு சூரியன் இப்போ மாலையிட வந்தாரே சாமி சொல்லு சாமி அதை கொடுத்துரு சாமி கொடுக்கல சாமி எல்லாம் தொட்டு கொடுக்கணுமாமா சொல்லு சாமி சாமி ஏன் மடப்பாங்க மடக்கட்ட நல்ல வைங்க சார். நல்ல நெட்டு பூஸ்டர். செஞ்சு விடுங்க. நீங்க அவரை வச்ச மாதிரி நீ நல்லா பூசு நிறைய வட்டி போங்க. நிறைய பூசு. நல்ல கபல் ஒரு வருவாய் பாட்டி ஆமா ஊர் பணம் வாங்க
सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रित जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रित जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिरविते वृषशैलनाथरयिते दयानिधे अस्यादिसप्तऋषयस्त्वमुपास्य संख्याम् आकाशसिन्धुकमलानि मनोहराणि आदाय पादयुगमर्चयितुं प्रपन्नाः शेषातिशेखर विभो तव सुप्रभातम् சொல்லுவாரு எல்லாம் தெரியும் விடுங்க க்ளோஸ் ஆகுது ஃபேஸ்புக் புறப்படும் பெண்ணை ஆழ்த்தி உண்டு வாங்க வாங்க மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானேன் திருமண நாள் எண்ணி நடத்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானே இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்ப
அச்சப்பட்டு மறைந்திடுமே இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா மகிழ்ச்சியில் எங்கள் மனம் மலர்ந்திடுமே என்னுயரமோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன் இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன் ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என் கடமை. நீ கவலைப்படாத. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் தாய். கோயில் மணி நான் கேட்டேன். பேரன்
கேட்டே கேட்டது ஆசையின் எதிரொலி. நீ தந்தது காதலின் உயிர்வலி.
ராஜயோகம் கூடி வந்து மாலை சூடும் வேளை இன்று வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு பொண்ணு ஒன்று நினைப்பது மேஜிக் வேலைப்பட்டு தாலி கட்டி இறைவது மேஜிக் லவ் இஸ் மேஜிக் லைஃப் இஸ் மேஜிக் 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 நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும் மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும் காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும் காதல் உலகை ஆள வேண்டும் வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு காதல் செய்த ஜோடி எல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை இதயமே இணையவே இருவரும் ஒருவரா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குடும்பம் கோவில் ஆகும் உண்மை வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே
நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. கடிவாளம் இல்லாத காற்றாக நான் மாற வேண்டாமா வேண்டாமா. கடிகாரம் இல்லாத ஊர் பார்த்து குடியேற வேண்டாமா வேண்டாமா. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன. நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன. தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சூடான இடம் வேண்டும், சுகமாகவும் வேண்டும். தருவாயா தருவாயா. கண் என்ற போர்வைக்குள் கனவென்ற மெத்தைக்குள் வருவாயா வருவாயா. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உன்னையே தான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன் மொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். கட்டி போட்டு காதல் செய்கிறாய். முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். காதல் தானே இது, காதல் தானே. உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை. எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், இன்னும் பூமுகம் மறக்கவில்லை. நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்க
வைக்கிறாய். விண்ணை துடைக்கின்ற முகிலை, வெள்ளி நிலவை, மஞ்சள் நட்சத்திரத்தை என்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை காதலிப்பதை உரைத்தே. இன்று பிறக்கின்ற பூவுக்கும் சிறு புல்லுக்கும் காதல் உரைத்து முடித்தேன். உள்ளம் காதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே இல்லையே. லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லிருக்க ஒத்த சொல்ல சிக்கவில்லை. எத்தனாலே பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினிய கடைப்படையது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய். பெண்ணே நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். சின்ன சின்ன செல்ல குறும்பும் சீனி சிரிப்பும் என்னை சீரழிக்குதே. விறுவிறுவென வளரும் பழம் எந்த விரதங்களை வெல்லுதே. உன்னை கரம் பற்றி இழுத்து வளையுடைத்து காதல் சொல்லிடச் சொல்லுதே. வெட்கம் இரு பக்கம் மீசை முளைத்து என்னை குத்தி குத்தியே கொல்லுதே. காதல் எந்த நீதி வழி கைய வீசி வந்த பின்னும் கால் கடுக்க காத்திருக்க எதனாலே. பிப்ரவரி மாதத்துக்கு நாடு ஒன்று கூடி வர ஆண்டு நாள் காத்திருக்கும். அது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய். பெண்ணே நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். காதல் தானே இது காதல் தானே. உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை. எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், இன்னும் பூமுகம் மறக்கவில்லை. நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். பெண்ணே நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். பெண்ணே நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். மதன மாளிகை மந்திர மாலைகளா, உதய காலம் வரை உன்னத லீலைகளா. மதன மாளிகை மந்திர மாலைகளா, உதய காலம் வரை உன்னத லீலைகளா. அன்பே 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 அன்பே.
பச்சை மூக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை இது ரசம் தரும் சுகம் மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உதய காலம் உன்னத லீலைகளா அன்பே 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 பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மாறிப்பா என்றேன். எனக்கு சிவாஜி என்றால் அவ்வளவு பிரியும். அவருடைய வசனங்களை அத்தனையும் சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் ஒரு விநாயகர் கோயில் அரங்கேற்றத்திலே மாரியப்பன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த விழாவில் மாரியப்பன் சிவாஜியினுடைய பராசக்தி வசனம் மனோகரா போன்ற வசனங்களை மிக அபாரமாக பேசி அவரை எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றார். குறிப்பாக நம்முடைய கேஜிஐ டாக்டர் கருத்து அமைந்துள்ளது. மிக அன்பாகவும் ஒரு ஆதரவு மனப்பான்மையோடும் ஒரு பெருந்தன்மையோடு காதலித்து வந்தார். என்னிடம் சொன்னார், சமாதானப்படுத்தி இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் ஒரு தொகையுள்ளதாக தெரியுமா என்று. அவரும் அதே மாதிரி பெற்றோர்கள் சென்று ஒரு அபாரமான சக்தி அளித்தார். அவரை வாழ்த்துவதற்காக இந்த மருத்துவர்களோடு ஒவ்வொருவரும் ஒரு மாபெரும் சக்தியை கொண்டவர்கள். நம்முடைய தங்கவேல் அவர்கள் சுவாமி சச்சிதானந்தா அவர்களிடம் தீட்சை பெற்று அவருடைய வேத வாக்கியங்களை பாராட்டக்கூடியது. அப்படிப்பட்ட நமது ஜூனியர் சுவாமியார் சச்சிதானந்த சுவாமிகள் இந்த மணமக்களை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பெருமக்களே, பல பெரியவர்களின் தயார குணத்தால் இந்த அருமையான ஒரு கோயிலை கட்டி இந்த அருமையான வளாகத்தில் திரு மாரியப்பனுக்கு திருமணம் நடந்துள்ளது. மாரியப்பன் ஒரு அருமையான மனிதர். எப்பொழுதும் பீப்பிள்ஸ் பார்க் நாங்கள் போனால் அவருடைய சுறுசுறுப்பான சேவையும் அன்பான சேவையும் நாங்கள் மிகவும் விரும்புவோம். அன்னபூர்ணா போன்ற ஒரு நிறுவனத்துக்கு இப்படிப்பட்டவர்களுடைய சேவை தான் அது பெருமை சேர்க்கிறது. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று. நல்லபடி வாழ்கவென்று. ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம். ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம்.
என்று பாடி வந்தேன். இனியவளே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். இனியவனே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். கேளிக்கையில் மோகனமாம் இனிமை தந்தவன். கேளிக்கையில் மோகனமாம் இனிமை தந்தவன். ஓர் ஆயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக ஒன்றானவர் வாழ்வே இந்த வெள்ளம் என்றாக. துணை தேடி வரும்போது கண்ணில் என்ன நாணமோ. குணம் நான்கில் உருவான பெண்மை இன்று போதுமோ. திருநாள் வரும் அதோ பார். தருவார் சுகம் இதோ பார். திருநாள் வரும் அதோ பார். தருவார் சுகம் இதோ பார். பொன் மாலையில் பூமாலையாய் நெஞ்சில் சூடவோ சூடவோ. சூடவோ. இனியவனே என்று பாடி வந்தேன். இனி அவன்தான் என்று ஆகிவிட்டேன். தானாட்டிடும் நெஞ்சம் தன்னை தங்கம் என்றானோ. பாராட்டிடும் இன்பம் தன்னை மங்கையே கொண்டாளோ. நினைத்தாலும் சுகம் தானே இந்த நெஞ்சின் காரியம். கொடுத்தாலும் நலம் தானே என்னை கொஞ்சம் ஓவியம். இதழா உடல் அளந்தான். இவளோ தன்னை மறந்தாள். இதழால் உடல் அளந்தான். இவளோ தன்னை மறந்தாள். ஏன் என்பதை யார் சொல்வது. எங்கும் மௌனமே.
அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலகம் மொழியில் வரும் எல்லாமே நீர் எழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பே. தந்தது முப்பால், உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா. ஊரங்கட்டும் உரைப்பேன் கேளு. விழியில் எல்லாம் பொன்னுலா, உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலகம் மொழியில் வரும் எல்லாமே நீரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பே. மயிலிறகாய் மயிலிறகாய் வருடுகிறாய் மெல்ல, வருடுகிறாய் மெல்ல, கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா, இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா.
உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் 9 அமிர்தமாமே சொல்லுவாங்க. முப்பழம் பாலோடு அன்னம் முகங்கெடுத்து இடுவாரையாகி கம்பிய பசியினோடு கடும் பசி ஆகுதார். இந்த மாதிரி அன்பா பரிமாறதை பார்த்து அவங்களோட அனுசரணை பார்த்து எத்தனையோ வாடிக்கையாளர் வந்தாங்க. இனி ஒரு பறவையினோட 2 சிறகுகள் மாதிரி வாழ்க்கை நடத்தணும். 2 சிறகுகளை ஒன்னா வச்சாதான் வாழ்க்கை முன்னேறு. இந்த பறக்கக்கூடிய வழியாது பறவைகள் உயிர் தரவு. அது நான் அந்த உயிரை நம்ம கடவுளுக்கு உயிரில் 2 சிறகும் ஒற்றுமையா சிறகடிச்சு நீங்க மேலும் மேலும் நல் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்த்தி எல்லாம் உள்ள கருணைக்கிறதான உங்களுக்கு சகல வாழ்க்கையும் கொடுக்கும். மாரியம்மன் அவர்கள் எல்லாத்துக்கும் பெற்று இந்த இனிய நல்லாளில் இல்லற வாழ்க்கை நினைக்கூடிய மணமகன் மாரியப்பனும் மணமகன் சித்திரக்கண்ணியும் உதாரணம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நீ மணிவேணியன் அலையில் சோதியம் பலஸ்தாடுவான் மலர் செலவும் வாழ்த்து திருமண நல்லாளிலே புதிய வாழ்க்கை தொடங்கி இருக்கின்ற மாரியப்பன் சித்திரக்கனி ஆகிய மணமக்களுக்கு இறைவன் திருவுருளால் அனைத்து நலன்களும் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ்க என்ற நேரத்தில் இறைவனுடைய திருசனத்தை வாழ்த்தி சிறுவை முற்றிக் கொள்கிறேன். வாழ்க வளம். எனது திருமண விழாவுக்கு இவ்வளவு பெரியவர்கள் ஆசீர்வாதம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் பெரியவனுடைய ஆசீர்வாதத்தில் நடந்ததுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற சுவாமி விவேகானந்த ஆன்மீக மைய நிறுவனர் அட்வொகேட் SV முருகன் அவர்களை அவருடைய செய்த உதவிக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு உந்துகோல் தேவை. ஒருத்தருடைய வாழ்க்கை வெற்றிக்கும் 99% உழைப்பும் 1% மோட்டிவேஷன் தேவை. 1% மோட்டிவேஷன் இல்லைன்னா 99% உழைப்பு இல்லை. அந்த 1% மோட்டிவேஷனை கொடுத்தவர் சுவாமி விவேகானந்த ஆன்மீக மைய நிறுவனர் அட்வொகேட் SV முருகன் அவர்கள். அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு நீதிபதி அவர்கள் வர முடியாத சூழ்நிலை, அவர்கள் வர முடியவில்லை. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தங்கை நீதிபதி அவர்களின் தங்கை பொண்ணு மேரேஜின் காரணமாக அவரால் வர முடியவில்லை. அவர் செல்போனில் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அவருக்கு நன்றி. மற்றும் சுவாமி சச்சிதானந்த ஆன்மீக செம்பல் திரு S. தங்கவேலு அவர்களுடைய ஆன்மீக தொண்டுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் ஆன்மீக செம்மல் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ஜினியர் திரு மல்லிகா அர்ஜுனன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக நெறியாளர் தர்மராஜ் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மனைவி படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செங்கோடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் விழா கமிட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடராஜ் சார் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அழைப்புக்கு வேண்டி வந்த நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்ரீ கௌரி சங்கர் உணவாலயங்களின் நிறுவனர்கள் மணியண்ணன் அவர்கள் மற்றும் சீனிவாசன் அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள். இத்தனை காரியங்கள் சிறப்பாக மிகச்சிறப்பாக நடப்பதற்கு மிகவும் அடித்தளமாக மிகவும் ஊன்றுகோலாக இன்னைக்கு நான் மனமேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு மிகவும் அடிப்படை காரணமாக விளங்கி கொண்டிருக்கிற திரு குமரன் சார் அவர்களுக்கும்
சமூக தன்னார்வ தொண்டர் குமரன் சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் சமூக சேவகி கௌரி குமரன் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணம் நடைபெறுவதற்கு மிகவும் மூல காரணமாக அமைந்த ஜோதிடர் திரு ராயப்ப சுவாமி அவர்கள், பிரம்மகிரி ஜோதிட நிலையம் அவர்களுக்கு எனது முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுதுதான் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்னா நான் கலைத்துறையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு மிக மூல காரணம், முதல் காரணம் அவரு நம்ம ராயப்ப சுவாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராயப்ப சுவாமி அவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அதற்கு மிகவும் மூல காரணம் இப்பொழுது வீடியோ கவரேஜ் பண்ணி கொண்டிருக்கிற திரு சம்பத்குமார் அவர்கள் தான் காரணம். திரு சம்பத்குமார் அவர்கள் காரணமாகத்தான் இவர் ராயப்ப சுவாமி அவர்கள் தெரியும். அடிப்படை ஊன்றுவர் அவர் மூலியமாக திரு ராயப்ப சுவாமி அவர்கள், அவர் மூலியமாக இந்த சித்திரைக்கிளி என்ற தீவா இவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சம்பத்குமார் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய திரு கல்யாண்ஜி அவர்கள் சென்னையிலே திரைப்படங்களிலும் சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தெய்வம் தந்த பூவே என்ற சீரியல் இங்கேதான் ஆரம்பித்தோம். திரு சம்பத்குமார் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய கல்யாண்ஜி அவர்களுக்கு மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமாமணி திரு கோவை KRS அவர்கள், எனக்கு நானும் மேடையில பெரிய மேடையில் நடிப்பேன் கனவு கூட கண்டது கிடையாது. பட் மிக ஆசை, பெரிய ஆசைலாம் இருந்துச்சு. எம்ஜிஆர் சிவாஜி சார் நடிச்ச மேடையில நான் நடிக்கணும்னு. அந்த ஆசையை நிறைவேற்றியவர் மெட்ராஸிலே RR சபா, நாரதகான சபா, அந்த மேடையில ஏறதுக்கு கூட அதெல்லாம் பெரிய சபாக்கள். அந்த சபாக்கள்ல ஏறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலைமாமணி கோவை KRS அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கைதட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலைமாமணி கோவை KRS அவர்கள் கலைக்காக மிகவும் உறுதியோடு இப்பொழுதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கதை வசனகர்த்தா திரு சக்கரவர்த்தி சீனிவாசன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னை ஈண்டெடுத்த என் தாய் இப்பொழுது இங்கே இல்லை, எனக்கு அதுதான் முதல் வருத்தம். என் தாயினுடைய மலர் பாதங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை மதித்து வந்த என்னுடைய அப்பா, அண்ணன், அண்ணி, அக்கா, அத்தாங்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு மனிதனாக மதித்து வந்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் மதிய விருந்து சுவாமி விவேகானந்த ஆன்மீக மைய நிறுவனர் சுவாமி விவேகானந்த ஆன்மீக மையம் காலப்பாளையத்தில் இருக்கிறது. மதிய விருந்து அனைவருக்கும் உண்டு. அனைவரும் அங்கு வர வேண்டும். அவருடைய அமுத சேவையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் யாரையாவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அத்தனை பேருக்கும் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும், கலைத்துறையிலே நான் வளர்ந்து கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்னபூர்ணா பீப்பிள்ஸ் பார்க்கில் வேலை பார்க்கும் பொழுது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விஸ்வநாதன் கேசியர் மற்றும் எங்க மேனேஜர் வர முடியவில்லை, அவங்க பாட்டியாளர்கள் காரணமாக. ராமகிருஷ்ண பரமஹம்ச ஆன்மீக சிந்தனேஸ்வரர் அவர் கோரில் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அவர்களுக்கெல்லாம் மற்றும் அனைவருக்கும் நன்றியோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. யமுனா
சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது, கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ, சொல்லடி என் பைங்கிளி. யமுனா நதி இங்கே, ராதை முகம் இங்கே, கண்ணன் போவதெங்கே? கொஞ்சம் மணி இங்கே, கோவை கிளி இங்கே, மன்னன் போவதெங்கே? பயத்தில் மனது தவிக்கின்றது, இருந்தும் விருந்தை நினைக்கின்றது. கொடுத்தால் பயமும் குறைகின்றது, எடுத்தால் சுகமும் வருகின்றது. மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம், காத்திருப்பேன் மன்னவா. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும், சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் யோகமே நீவா. வைரமோ என்னசம், வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம், விழியலாம் நவரசம். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக சக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தா முடியல ஐயோ என்னால ஏன் தாவணி நழுவுது கீழே தன்னால சக்கப்போடு போட்டால சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால தாகந்தா கூடுது இந்த பொண்ணால கொண்டையில பூவடிக்கு குமுன்னுதான் பேசுற கெண்டக்கால நீ வர கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்ட கிறுக்கு பிடிக்க வைக்கிற அஞ்சு நொடி நேரத்தில கொடி முறை பார்க்கற மீனு குஞ்சு போல துள்ளி ஐசால கடி காட்டுற எச்சி தொட்டு கச்சிதமா ஒன்ன என்னை ஒட்டிக்கலாம் முத்தம் வச்சு முச்சு முட்டை கட்டிக்கலாம் கொழுத்து போன பொம்புள இடுப்ப கொண்டாடி ஏ கொஞ்சம் தான மோதினா தவிப்பத்தின் தாடி சக்கப்போடு போட்டால சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால புல்லங்கள சேர்த்து வச்சு ஊருக்காக வாடுற பம்பரமா ஓடுற உன்னை எண்ணி ஏங்குறேன்னு என்ன செய்ய போகிற உள்ளங்கையில் தூக்கி வச்சு உத்து உத்து பார்க்கவா உருட்டி கீழே தள்ளி ஒண்டிக்க ஒண்டி ஆடவா ஒத்த சொல்ல சொன்னதில பத்திக்குச்சு என் மனசு மத்தபடி கண்ணத்துல முத்த கதை நீ எழுது மடிச்ச சோறு போல தாவி பறக்கிற ஏய் மடிச்ச சேல கலக்கத்தான்
இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால தாகந்தான் கூடுது இந்த பொண்ணால என்னை காதலிக்க பிறந்தவனே நீதான் என்று கைகள் கோர்த்து என் தோள் சாயும் தோழன் என்று எனக்கு தோன்றியதாலே எல்லாம் மாறியதாலே உன் கண்ணுக்குள்ளே காதலனை விழுந்து எழுகிறேன். விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. வராமலே போக முடியுமா? விரைந்து விட்டேன் காதல் வழியிலே. நிஜந்தான் நிஜந்தான் இங்கு கனவுகளின் தொல்லை தாங்கல. விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. வராமலே போக முடியுமா? விரைந்து விட்டேன் காதல் வழியிலே. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே. ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே. ஏனடி 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 மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா? இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா? கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே. ஏனடி 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 சாரல் விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல். ஓசையின்றி வந்து உள்ளுக்குள்ளே வாழும் இளமையின் சங்கீதம் காதல். ரயிலின் ஓசை இங்கே சுகநாத ஸ்வரங்களாக இதயம் இரண்டும் இணைந்து ஓடுமா? அழகு பாதம் பார்த்து அவன் சுப்பிரபாதம் பாட சினுங்கும் கொலுசு சுருதி சேர்க்குமா? கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே. ஏனடி ஏனடி ஏனடி
போரவிழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று தென்றல் என வந்து தொட்டு சென்ற காதல் கலந்ததோ மூச்சோடு இன்று காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா இணைய வேண்டும் மனது இது இறைவன் செய்த முடிவு மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி 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 மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி ஏனடி என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா உன்னை நான் என்பதா என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன் இரவாக நீயும் நிலவாக நானும் நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன் முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய் நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய் நெஞ்சில் நீ வாழ்கிறாய் என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா பூலோகம் ஓர் நாள் காற்றின்றி போனால் எந்தன் உயிர் உந்தன் மூச்சு காற்றாகுமே ஆகாயம் ஓர் நாள் விடியாமல் போனான் எந்தன் ஜீவன் உந்தன் கையில் விளக்காகுமே
சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார